அவங்களுக்கும் தெரியும் எனக்கு கல்யாணத்துக்குலாம் அவன் கடன் வாங்கலைன்றது அவங்களுக்கும் தெரியும். அந்த கடன்லாம் அவனுக்கு அடைச்சாங்க மேடம். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லைங்க மேடம். கடன்லாம் அடிச்சுட்டு சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வேற இதுக்கு போயிடுவாங்க. இந்த ஃபாதர்லாம் மாறிட்டே இருப்பாங்கல்ல. அவர் ஒரு வண்டி தரேன்னாரு, சேல் பண்ண போகிறேன், எனக்கு கொடுத்துருங்க ஃபாதர், என் தம்பி வண்டியால் தான் அவன் அழிஞ்சான், அதனால் அவனுக்கு கொடுக்குறேங்க ஃபாதர், வண்டி வாங்கி வச்சுட்டு கூப்பிட்றேன், கடையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வாடா, இங்கே கடை வச்சுக்கிறா, அதான் கடையெல்லாம் கொடுத்துட்டல வாடான்னு கூப்பிட்டு, அப்பாவுக்கு துணையாடுறான்னு கூப்பிட்டு கடை வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்த மேடம். கடை நடக்கிற தூரம் தாங்க மேடம், கிட்ட தான், ஆனால் அதுக்கு வண்டி எனக்கு செய்ய வேணாங்க மேடம். அவன் நல்லா இருந்தால் போதும், எனக்கு செய்ய வேணாம். அட்லீஸ்ட் என்னை இருக்க விட மாட்டுறாங்க மேடம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? இப்போ நான் வீடு கட்டி கொடுத்தேங்க மேடம். கீழே அவனுக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எனக்கு. எவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தீங்க? 2013 கட்டி முடிச்சோங்க மேடம் வீடு. இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணங்க மேடம். ஒரு 2 வருஷம் அவன் ஒழுங்காக இருந்திருப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப பிரச்சனை. உங்கள் அக்கா ஏன் இங்கே இருக்குது, அவங்க மாமியார் வீட்டுக்கு போக சொல்லு, உங்கள் அக்கா இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் அக்கா இப்போ உங்களை வெளியே போக சொல்றாங்களா? அதான் பிரச்சனை.